ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நண்டு மசாலா தான் பார்க்க போகிறோம். இது வந்து சூப்பரான ரெசிபி. நல்லா எசன்ஸ் ஃபுல்லாக வந்து உங்கள் நண்டுக்குள்ளே ஃபுல்லாக இறங்கியிருக்கும். நமக்கு இருக்க சீ ஃபுட்ஸ்லேயே நம்மளுக்கு நண்டு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் B12ன்ற மினரல்ஸ் நிறைய ஜாஸ்தியே இருக்குது. இதை வந்து ரொம்ப கிட்ஸு எல்லாருமே சாப்பிட்லாம். கோல்டு காஃப்லாம் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த நண்டெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா ஹெல்த்துக்கு செமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு sriandmomlife. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 kg நண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். அது வந்து செம்ம பெருசாக இருந்துச்சு. நல்லா அதுக்கு 1 kgக்கு 5 பீசஸ் தான் இருந்துச்சு. வந்து நண்டு முட்டை கருவோடு இருக்கிறத பார்த்துருப்பீங்களான்னு தெரியலை. நான் ஃபஸ்ட் டைம் இந்த வட்டம் தான் பார்த்தேன். நல்லா முட்டை கருவோட சூப்பராக இருந்துச்சு. 3 நண்டு கிட்ட முட்டை கருவோடு இருந்துச்சு எனக்கு இந்த வட்டம். ஆல்ரெடி நண்டே வந்து கட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தாங்க. இருந்தாலும் இன்னும் நல்லா பெருசாக கையெல்லாம் அதை கட் பண்ணிட்டோம்னா தான் நம்மளுக்கு குழம்புல உள்ள ஃபுல்லாக முங்கி நம்மளுக்கு சூப்பராக எசன்ஸ் இறங்கும். அதுக்காக தான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து அந்த அழுக்கு மாதிரி இருக்கிற இடத்த மட்டும் நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுங்க. இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். அது பக்கத்துலேயே எக் இருக்குது. எக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் கழுவுங்க. இதே தான் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு நெக்ஸ்ட்டு ரன்னிங் வாட்டரில் வேற கழுவ போகிறேன். உள்ளெல்லாம் மண் எதுவும் இல்லாமையும் கொஞ்சம் பார்த்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதோட குட்டி குட்டி காலெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து அதுக்குள்ளெல்லாம் நல்லா ஜூஸ் இறங்கியிருக்கும். நல்லா இருக்கும் நம்ம பெப்பர்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு. நான் வாங்கின 1 kg நண்டில் 3 நண்டு ஃபுல்லாக எக்கோடு இருந்துச்சு. எல்லா சைடுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து ஸோ அந்த எக்கெல்லாம் வந்து கீழே விழுகாத மாதிரி பார்த்து கழுவி எடுத்து வச்சாச்சு. சின்னதானாலுமே குட்டியாக நண்டில் எல்லா இதுலேயுமே எக் இருந்துச்சு. ஒரு நண்டு பீஸ்க்கு மட்டும் என்னோடய உள்ளங்கை அளவு நல்லா பெருசாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இதுவும் நல்லா இதில் எல்லாத்துலேயும் க்ளீன் பண்ணியிருந்தா சூப்பராக நல்லா அழுக்கெல்லாம் போயிருச்சு. உள்ளே இருக்க எல்லா அழுக்கையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி இந்த இடுக்கில் கூட அழுக்கு மண் எதுவும் இல்லாத மாதிரி ஓப்பன் பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. இப்போது இதை வந்து நெக்ஸ்ட்டு ஒருக்க மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு க்ளீன் பண்ண போகிறேன். அது மாதிரி பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்மெல்லு இருக்காது நம்மளுக்கு. இப்போது எல்லா நண்டும் நம்மளுக்கு ஆட் பண்ணால் அதில் வந்து முங்குற மாதிரி நம்ம பெரிய கடாயை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் நல்லா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக நல்லெண்ணெயே ஆட் பண்ணுங்கள். நம்மளுக்கு நண்டோட ஸ்மெல் ரொம்ப இருக்கக்கூடாதுன்னு பட்டை, பிரியாணி இலை, கல்பாசி, ஸ்டார் அனீஸ்னு எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிரியாணி எல்லாம் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லா ஒரு ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு அவ்வளோ நண்டோட ஸ்மெல் வராது. நம்மளுக்கு பேர் சீ ஃபுட் சாப்பிட்றக்கே வந்து யோசிக்கிறது அந்த ஸ்மெல் இருக்குன்னு தான் யோசிப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஸ்மெல்லே வராது. நம்ம ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம்னாலே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ஸ்மெல் வந்து டாமினேட் பண்ணாமல் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா கிளாஸியாக மாறினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதுவும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா கிளாஸி ஆகிற வரையும் சூப்பராக வதக்கிக்கோங்க. இதை வந்து நம்ம எப்படியும் நம்ம ரொம்ப நேரம் வேக தான் வைக்க போகிறோம். நம்ம தக்காளி தான் நிறைய ஆட் பண்ணணும். ரொம்ப வெங்காயம் ஆட் பண்ணாதீங்க. அது அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்காது. தக்காளி ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளோட வெங்காயமும் சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லுமே நம்மளுக்கு போயிடுச்சு. இப்போது இதில் நம்ம நல்லா தக்காளியை நல்லா பொடியாக 3 நறுக்கி வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன பீசஸாக நறுக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம்னா 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம தக்காளியும் நல்லா மடங்கி வதங்கணும். அதுக்காக இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். தேவையான சால்ட் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு நண்டு குழம்புக்கு மொத்தமாக தேவையான அளவு நல்லா 2 ஸ்பூன் கிட்ட கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சால்ட் ஆட் பண்ணாலும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மடங்கி வதங்கும். அதுவரை நம்ம நல்லா மூடி போட்டு குக் பண்ணுவோம். 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணணும். அதுக்குள்ளே நீங்கள் அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. எனக்கு அது மாதிரி இல்லை. நீங்கள் ஒரு ரீசெக் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போது நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம் கிரேவிக்கு. இப்போது ஒரு 6 கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் நம்ம பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். 1 கப் அளவு நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டு 3 ஸ்பூன் வந்து மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி அரைக்கிறதுனால சேர்த்து இதோட அரைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் ஸ்பெஷலாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.
பேஸ்ட் வந்து சூப்பராக நல்லா அரைச்சி செமையாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்மளோட கிரேவியில் ஆட் பண்ணிக்குவோம். நம்மளோட தக்காளியும் நல்லா மடங்கி வெந்திருக்கு. அடிக்கடி தண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன், பிடிக்கவும் இல்லை, அடி எதுவும் பிடிக்காமல் சூப்பராக வெந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் மசாலாவும் ஆட் பண்ணணும். காரத்துக்கு நம்ம இதோட காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக பெப்பர் மட்டும் ஆட் பண்ணுன்றனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரும் பெப்பரும் ரெண்டுமே ஆட் பண்ண போகிறேன். காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் நல்லா 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். நார்மல் ரெட் சில்லி பவுடர்னால் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நண்டுக்காக அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்குவோம். நம்ம தண்ணி ஊற்றி அரைக்காதனால நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக சூப்பராக இருக்குது. இப்போது இதில் நல்லா தண்ணியெல்லாம் ஆட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிக்குவோம். இதில் கண்டிப்பாக நீங்கள் பெருஞ்சீரகம் தான் ஆட் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு ஜீரண சக்திக்கு அது நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் பெருஞ்சீரகமே ஆட் பண்ணுங்கள். நீங்கள் அதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறதுனால நல்லாவும் ஸ்மெல் இருக்கும். உங்களோட நண்டு ஸ்மெல் டாமினேட் பண்ணாமல் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு கிரேவி வந்து. இப்போது நம்ம மசாலா வந்து நல்லா கொதித்து ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நான் மசாலா நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆகிற வரை வெயிட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த நண்டை போட்டு முங்க வச்சு சூப்பராக வற்ற விடணும். ஆனால் அந்த நண்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம் குழம்புலே இருந்தால் தான் நல்லா ஃபுல் எசன்ஸும் இறங்கும். நண்டில் எக்கெல்லாம் இருக்கனால ரொம்ப கிளறிக்கிட்டே இருக்காதிங்க, அப்புறம் கீழே விழுந்தால் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம நல்லா பார்த்து பிரட்டி விடுங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இருக்க சென்டர் பீசஸாக ஃபஸ்ட்டு நல்லா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் அந்த குட்டி குட்டி கை காலெல்லாம் அதை போட்டு ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போது நீங்கள் நண்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் நல்லா தண்ணி ஊற்றி முங்க வச்சுருங்க நண்டை. இதுக்கு கரண்டி மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ளாட்டான கரண்டி யூஸ் பண்ணோம்னா இது நல்லா கிளறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம நண்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு சூப்பராக செட் ஆயிரும். ஏன்னா இது ஃபுல்லாக முங்கி நம்மளுக்கு நல்லா வேகணும் நண்டு. இப்போது நான் அகைன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்மளுக்கு நண்டை நல்லா முங்குற அளவு நல்லா வேக வைக்கிறதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி குழம்புல செக் பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. நீங்கள் வந்து ஆல்ரெடி கொதிக்கும் போதே டேஸ்ட் பார்க்கும் போதே பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். இந்த தண்ணி வத்துற அளவு நம்ம குழம்பு ரெடி பண்ணணும். அதுவரை நம்ம சிம்லே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் தனியாக டேஸ்ட் இருக்கும். நான் இப்போது 2 ஸ்பூன் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா நண்டுக்குள்ளே போய் நல்லா பிடிக்குன்றக்காக நண்டெல்லாம் ஆட் பண்ண பிறகு பெப்பரை கடைசியில் ஆட் பண்ணுறேன். இப்போது இதை நல்லா குழம்போடு நல்லா கிளறி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் நம்ம பெப்பர் வந்து. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா இந்த தண்ணி வந்து வற்ற விட்டுறணும், சிம்லேயே வச்சு வற்ற விடுங்க, அப்போ தான் அது செம்ம டேஸ்ட்டாக ஆகும். மெதுவாக நம்மளுக்கு ஸ்லோ குக்கிங்காக இருந்தால் தான் செம்மையாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு திக்கான கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நண்டு கிரேவி வந்து. நான் இதை 45 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணியிருக்கேன். அந்த தண்ணியெல்லாம் வற்ற விட்டுருக்கேன். இப்போது நம்மளோட மசாலா வந்து நண்டு கிட்ட எல்லாத்துலேயும் நல்லா பிரட்டி சூப்பராக இருக்குது. அடி பிடிக்காமல் எதுவுமே செய்யாமல் நம்ம பக்கத்துலேயே வந்து பார்த்தனால சூப்பராக ரெடியாக இருக்கும். இது வந்து ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஆகும். நீங்கள் இதை சிம்மில் வச்சுருக்கனால வேறு எந்த வேலை இருந்தால் கூட நீங்கள் பார்க்கலாம் இதே டைமிங்கில். நண்டோட முட்டை கூட வெளியிலே வராமல் சூப்பராக அங்கேயே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, செம்மையாக வெந்திருக்கு எல்லா நண்டுமே. குட்டி குட்டி காலில் கூட நம்மளுக்கு நல்லா ஜூஸியாக எசன்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கனால அதை உறிஞ்சாலே சூப்பராக இருக்குது ஃப்ளேவரு. சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நண்டு மசாலா கிரேவியை. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க, சூப்பராக இருந்துச்சு. பார்த்தாலே தெரியும் நம்மளோட நண்டுக்குள்ளே எவ்வளோ எசன்ஸ் இறங்கியிருக்கு, அந்த முட்டையெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுங்கப்பா.
என்ன கனி கடி நண்டோட காலில் இதில் இருக்கு அடுப்பில் இருக்கு. நண்டோட காலெல்லாம் அம்மா சமைச்சிட்டேன். எப்படி இருக்கு? நண்டு கிரேவி செய்கிறதுக்கு நான் இந்தந்த மசாலாஸு இந்த குவான்டிட்டியிலே தான் எல்லாமே யூஸ் பண்ணேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாட்டா பை. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.